மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 15,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. புத்தளம், மன்னார், திருகோணமலை, வவுனியா, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் உள்ள மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிபிலி கூறினார். ஆயினும் தற்போது மழை குறைவடைந்துள்ளதால் வெள்ளம் வழிந்தோட ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தற்காலிகமாக பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பிரதீப் கொடிப்பிலி கூறினார். இதேவேளை நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா, மாத்தளை, பதுளை, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மண்சரிவு கற்பாறைகள் வீழ்ந்த தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இடர் முகாமைத்துவ நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனர்த்தம் தொடர்பிலான தகவல்களை தெரிவிப்பதற்கு 114 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு 24 மணித்தியாலங்களும் தொடர்பை ஏற்படுத்த முடியும் என பிரதீப் கொடிபிலி மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கணபதி பிள்ளை கிராம மக்களும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கணபதி பிள்ளை கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த கிராமத்தில் தாழ்நில பகுதியில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். இந்த பாதை சுமார் 45 வருடமாக இதே நிலையில தண்ணியாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. இதுக்கு ஒரு நிரந்தர வடிகால்களோ எதுவுமே இல்லை. நான் இந்த பாடசாலையிலேருந்து சேர்ற நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த காணால நான் வந்துட்டு இருக்கேன். இது டிசம்பருக்கு தண்ணி பிடிக்க மாட்டா 5ஆம் மாதம் தான் இது வத்தும். இதால் வாரதுக்கு மிகவும் சிரமமாக இருக்கு. பிறகு இது இன்னும் தண்ணி பிடிச்சு ஸ்கூலும் தாண்டு வர நிலைமையில இருக்கு. ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருமே இந்த பாதை வழியாகத்தான் இந்த பாடசாலைக்கு சமூகம் அளிக்கின்றனர். இந்த பாடசாலையில இந்த காணுக்குள்ளால தண்ணி தேங்கி பாடசாலை வளாகத்துக்குள்ளேயும் எங்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்றது கடும் சிரமமா இருக்குது. அதனால இந்த வடிகால புறணமைச்சு எங்களுக்கு ஒரு வடிகால் ஒன்று அமைச்சு தருமாறு நியூஸ் சக்தியினூடாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.